இன்னைக்கு நம்ம சிக்கன் தலப்பாக்கட்டு பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு முதல்ல சட்டி வச்சு எண்ணெய் ஊற்ற போறோம். இதுல 1 ஸ்பூன் நெய் ஊற்ற போறோம். இதுக்கு தாளிக்க ஒரு சின்ன ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். அது கொஞ்சம் பொரியவும் இதுல ஒரு 200 சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா போட்டு பேஸ்ட் பண்ணிருக்கேன். அதை போட்டு வதக்க போறோம். இத எண்ணெயில நல்லா வதக்கணும். இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இதுல மல்லி செடி, புதினா போட்டு வதக்கிடுவோம். ஒரு கை. அடுத்து இந்த ஸ்பூனுக்கு 7 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பூண்டு இஞ்சி ஈக்குவலா போட்டு அரைச்சுக்கோங்க. அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். அதை போட்டு வதக்கிடுவோம். இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்து வதக்கிக்கிடுவோம். அடுத்து 2வது சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பிரியாணி பொடி சேர்க்க போறோம். ஒரு 4 ஸ்பூன் பிரியாணி பொடி. இதுக்கு என்னென்ன சேர்த்துன்றத உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மாதிரி பார்த்து அரைச்சி அதுல இருந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம 50 ml தயிர் சேர்த்துக்கிடுவோம்.
தயிர் 50 ml சேர்த்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நான் இப்போ சொன்ன பிரியாணி பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 700 கிராம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இதுக்கு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். 2வது உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 3/4 கிலோ சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. உப்பு ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருந்தோம். இந்த மறுபடியும் 1 ஸ்பூன் போடுவோம். அரை லெமன் சாறு ஊற்றிக்கிடுவோம். நான் இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் அரிசி தான் எடுத்துருந்தேன். நீங்கள் எடுக்கிற அரிசியை எதுனாலும் ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்துக்கு இப்போ 1.5 அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கிண்ணம் ஊற்றிட்டேன். இன்னும் 1/2 கிண்ணம் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ பிரியாணி 1/4 மணி நேரத்துக்கு பிறகு தம் எடுத்த பிறகு நல்லா வெந்துருச்சு. பொழுன்னு இருக்குது. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் பிரியாணி பொடி எப்படி செஞ்சேன்னு கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். பாய்.